ஜியோமெட்ரி. ஓகே, சிஃபாட் ஜியோமெட்ரி கீழே போனோம்னா இப்ப நம்ம ஜியோமெட்ரின்றது நம்ம படிக்க போறது தீகே டிமென்சி. தீகே டிமென்சி ஜியோமெட்ரினா வந்து நீங்க உங்க கண்ணு மண்ணுக்கு இருக்கிற ஷேப்ஸ். உங்க கண்ணு மண்ணுக்கு வந்து எல்லா ஜாமாவும் ஷேப் இருக்கும். இப்ப நீங்க ஒரு ரப்பர் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஷேப்ல இருக்கும். உங்களோட கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் எடுத்தா அது ஒரு ஷேப்ல இருக்கும். ரைட்? உங்களோட டயர் எடுத்தா அது ஒரு ஷேப்ல இருக்கும். நீங்க ஒரு எந்த ஒரு பாட்டில் எடுத்த வாட்டர் பாட்டில் எடுத்தாலும் ஒரு ஷேப்ல இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து எத்தனை ஷேப் இருக்கு? Who can tell me first shape? Anyone? Circle வந்து 3D கீழ வராது. 3 dimension சொல்றேன். Circle வந்து 2 dimension. 3 dimensionனா pyramid. Okay, right. Pyramid. Okay, Ragi? Cylinder, very good. Where? Cuboid, very good. No? இன்னொரு 3 இருக்கு நினைக்கிறேன். ஓகே, ரகி இன்னும் 2. கூன், வெரி குட். இன்னொன்னு கேரதாமா கூபுஸ். சோ பிரிஸ்மா தான் பிரமிட் கீழ போறீங்க. ஓகே, பிரிஸ்மா பிரமிட்ல பிகணும் சேம் கீழ. பிரிஸ்மா வந்து தனியா நிக்காது. பிரிஸ்மா வந்து நம்ம சரி நான் போட்டுக்கிறேன். நான் அப்புறம் உங்களுக்கு டீச் பண்றேன் பிரிஸ்மா எப்படி நான் பாக்குறது. ஓகே, இன்னொன்னு அப்ப சத்துலகி ரெக்டாங்கிள் சார். ரெக்டாங்கிள் வராதுமா, அது 2D 2 dimension. ரெக்டாங்கிள் தூக்கி நீங்க கையில பிடிக்க முடியாது. நம்ம கையில உங்க ஷேப் உங்க முன்னுக்கு ஒரு ஜாமா இருக்கு தானே, அந்த ஜாமா எடுத்து பாருங்க. அது வந்து ஒரு ஷேப், அது 3D. ஒரு டெக்ஸ்ட் புக் எடுக்கிறீங்க, அது ஒரு 3D. அப்ப டெக்ஸ்ட் புக் வந்து கொஞ்சம் குபாய்ட். ஒரு டாடு, ஒரு டைஸ் நீங்க எடுத்து விளையாடுறீங்களா, தாயம் விளையாடுறீங்களா, அது வந்து குபுஸ் ஸ்கொயரா அப்படி பெட்டி எங்க அம்மா இருக்கும். புரியுதுங்களா? ஐஸ்கிரீம் வாங்குறப்ப அது வந்து கூன். அந்த ஷேப் வந்து கிட்ட பங்கிலே கூன். அந்த மாதிரி சிலிண்டர் வாட்டர் பாட்டில் நார்மலா வந்து கூன் ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரி இன்னும் ஒரு ஷேப் இருக்கு எப்பயுமே. வெரி குட். இப்பதான் முடிஞ்சது ஹாட்டான ஒண்ணு. என்னது என்ன முடிஞ்சு? போன வாரம் இந்த வாரம் தான் முடிச்சு நினைக்கிறேன். அந்த வாரம் தான் முடிஞ்சு. வாய்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன் சார். ரெக்டாங்கிள் வருமா? ரெக்டாங்கிள் போயிட்டு முடிஞ்சு. சொல்லுங்க. வெரி குட். இப்பதான் யூரோ கேம் முடிஞ்சு. பந்து ஸ்பேரா. இதுதான் மொத்தம் ஷேப் நம்ம இன்னைக்கு படிக்க போறது. நார்மலி இதுல வந்து 2 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம 2 பார்ட் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லுவாஸ் பெர்முகான். யாருக்காச்சும் இங்கிலீஷ்ல வேணும்னாக்க என்ன சொல்லுங்க. சோ ஐ எக்ஸ்பிளைன். ஐ புட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஓகே. And then ரெண்டாவது வந்து கிட்ட பங்கேற்க ஈஸி பாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, செகண்ட் வந்து வால்யூம். ஓகேங்களா? லுவாஸ் பெர்முகான்ங்க ஈஸி பாடு. ஆனா லுவாஸ் பெர்முகான் நான் டீச் பண்ணல உங்களுக்கு. ஏன்னா லுவாஸ் பெர்முகான் SPM கேள்வியில வந்து வராது. இது வரலும் வந்தது. நான் உங்கள்கிட்ட கேள்வி எல்லாம் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து 2009 இருந்து 2020 வரலும், 2018 தான் இல்ல, 2009 இருந்து 2020 வரலும் என்னென்ன கேள்வி வந்துச்சோ அந்த கேள்வி எல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த கேள்வி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் வேற கேள்வி எடுக்கல. SPM கேள்வி தான் காமிக்க போறேன். இந்த மாதிரி தான் இது வரலும் கேள்வி. 11 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. பிளஸ் ஒரு 2 வருஷம் உலாங்கன் இருக்கு, ஜூலை பேப்பர். அப்ப மொத்தம் என்கிட்ட ஒரு 13 கேள்வி இருக்கு. 14 கேள்வி இருக்கு. இதுதான் காமிப்பேன். இதுதான் கேஸ், இதான் பேட்டர்ன். இப்படிதான் கேள்வி வந்துச்சு. இந்த வருஷம் அந்த கேள்வி வந்தாலும் அப்படிதான் வரும். வித் திஸ் ஆர் த திங்ஸ்: பிரமிட், சிலிண்டர், குபாய்ட், குபுஸ், கோன், பிரிஸ்மா, ஸ்பேரா. ஓகே, அப்ப இதுதான் நம்மளோட வந்து பேசிக் 3D ஷேப்ஸ். இப்ப நீங்க இதுக்கப்புறம் உங்க வீட்டை சுத்தி, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க சுத்தி பாருங்க. உங்க சுத்தி எது இருந்தாலும் இந்த ஷேப்புக்குள்ளதான் வந்து இருக்கும். பிரமிட் மாதிரி இருக்கணும், இல்ல சிலிண்டர் மாதிரி பாத்த மாதிரி வரணும். கூபாய்ட்னா வந்து ரெக்டாங்கிள், அதான் கூபாய்ட். கிளாசிக்கா சொன்னா உங்க போன் வந்து கூபாய்ட். உங்க போனோட ஷேப் வந்து கூபாய்ட். ஓகேங்களா? கூபுஸ்னா வந்து உங்களோட ஒரு ஸ்கொயர். நார்மலா வந்து டாடு வந்து ஒரு ஸ்கொயர். கூன் ஐஸ்கிரீம் எடுக்கிறப்ப கூன். பிரிஸ்மா வந்து வீடோட அத்தாப்ல. நார்மலி பிரிஸ்மா தனியா நிக்காது. பட் நான் சொன்னதுனால நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரிஸ்மா அப்படி வரும். அப்புறம் வந்து ஸ்பேரா வந்து பால். இதுதான் ஸ்பேரா கீழே வரப்ப நமக்கு வந்து 2 வரும். ஹெமிஸ்பேரா வரும். ஹெமிஸ்பேரா வந்து ஹாஃப். ஸ்பேரா, ஹெமிஸ்பேரா. ஓகே, சோ இதுதான் நம்ம கிட்ட சுத்தி இருக்கிற 3D ஷேப்ஸ். அப்ப நார்மலி வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் எங்க படிக்க போனாலும் ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சிலிபஸ் எந்த இடத்துக்கு போனாலும்
ஒரு ஒரு பாட்டில எவ்வளவு தண்ணி பிடிக்க முடியும், எத்தனை லிட்டர் தண்ணி, இந்த 2 லிட்டர் தண்ணியை வந்து சின்ன பேக்கெட் போட்டா எத்தனை பேக்கெட் போடலாம் அப்படின்ற பேசிக் கல்குலேஷன் நம்மளுக்கு வேணும். அப்ப அந்த கல்குலேஷன் வேணும் இந்த டாபிக். அதனால இந்த டாபிக் வந்து வெரி ஹாட். இப்ப இந்த டாபிக் வந்து ஃபார்ம் 2ல இருக்கு, இதுக்கு முன்னுக்கு ஃபார்ம் 3ல இருந்துச்சு. ஓகேங்களா? சோ எவ்ரி இயர் பரீட்சைக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஐ ஹேவ் தி क्वेश्चंस, ஐ வில் ஷோ யூ தி क्वेश्चंस. ஓகேவா? இதுதான் படிக்க போறோம். நம்ம இன்னைக்கு படிக்க போறது ஒண்ணே ஒண்ணு தான், ஈஸி பாடு மட்டும் தான் படிக்க போறோம். லுவாஸ் பெர்முகான் படிக்கல. ஓகே, பட் லுவாஸ் பெர்முகான் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். நான் காமிப்பேன் ஏன்னு சொல்லிட்டு யூ வில் see that. ஓகே, நான் இப்ப நான் உங்ககிட்ட காமிச்சல 1ல இருந்து 7 வரலும் மொத்தம் 7 விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ரைட்? இப்ப 7ல ஸ்பேரா விட்டுருங்க. ஸ்பேரா நான் வெளியாகிட்டேன்னா எனக்கு மொத்தம் 6 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு நம்மளுக்கு? இப்ப ஒன்னாவது வந்து பிரமிட். ஓகே, பிரமிட். அப்புறம் வந்து கூபூஸ், கூபாய்ட், அப்புறம் என்ன இருக்கு, சிலிண்டர், கூன். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த 6 ஆப்ஜெக்டோட தாப்பா எப்படி இருக்கும்? தாப்பா எத்தனை ஷேப்ல இருக்கு? தாப்பா தாப்பா மட்டும் சொல்லுங்க. அடித்தளம் தாப்பா, அது கீழே வச்ச பிரமிட்ல இருந்து எல்லாமே எத்தனை விதமான தாப்பா இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல? வந்து 4 இருக்கும். என்னய்யா? கீழே வந்து அதோட இது வந்து 4 வரும். அதான் என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்கொயர். ஓகே, ஒன்னு வந்து செக்கியம்பாட்ல இருக்கும். அப்ப செக்கியம்பாட் 2 விதம், ஒன்னு செக்கியம்பாட் தப்பா இருக்கலாம், இல்ல செக்கியம்பாட் சமமா இருக்கலாம். வேற தப்பா இருக்கா? இருக்கு சார். என்னது? புல்லட், ரைட். வேற தப்பா இருக்கா? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் போட்டுன மேல. அதான் ரெக்டாங்கிள் 2 போட்டுனே. ஸ்கொயர் ரெக்டாங்கிள் போட்டுன மேல. தப்பா பாத்தீங்கன்னா இது தப்பா. செக்கியம்பாட் சம dengan செக்கியம்பாட் tepat dan bulatan. இத தவிர வேற தப்பா இருக்கா? இல்ல சார். இல்ல. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஷேப் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ப ஷேப் வந்து நமக்கு மொத்தம் 7 விதமான ஷேப் இருக்கு. பிரமிட் இருக்கு, சிலிண்டர் இருக்கு, குபாய்ட் இருக்கு, கூபூஸ் இருக்கு, கோன் இருக்கு, பிரிஸ்மா இருக்கு, ஸ்பேரா இருக்கு. ரைட்? இப்ப இந்த 7 விதமான, இப்ப 7 ஸ்பேரா விட்டுருவோம். இந்த 7 இதுக்கும் பார்த்தோம்னாக்கா தாப்பான்னு ஒண்ணு இருக்கும், அடித்தளம் இருக்கும். எப்படி அடித்தளம், எப்படி தாப்பாவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னாக்கா அந்த ஒரு ஷேப்பை நம்ம எங்க கட் பண்ணாலும் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிலிண்டர் இருக்கு வச்சுக்கோமே, சிலிண்டர் இப்படி இருக்கு இப்ப, ரைட்? சோ நீங்க வந்து மிஸ் கல்குலேட் பண்ணாதீங்க. இப்ப சிலிண்டர் இப்படி இருக்கு, இன்னொரு சிலிண்டர் வந்து இப்படி படுத்துட்டு இருக்கு இப்ப. சோ அப்ப இதோட தாப்பா வந்து இங்க இருக்கு, படுத்திருக்க தாப்பா வந்து கீழே இருக்குன்னா பிழை. டோன்ட் டூ லைக் தட். அது தாப்பா கிடையாது. தாப்பா வந்து தாப்பா வந்து காலு தானே, அந்த மாதிரிதான் பாக்கணும். சோ எப்படி வந்து தாப்பாவை பிக்ஸ் பண்ணுவோம்னாக்கா எங்க கட் பண்ணாலும் எனக்கு அது ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணும். இப்ப நான் எங்க கட் பண்றேன், இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இப்படி கட் பண்ணி எடுத்துனாக்கா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே வட்ட வட்டமா அந்த ரவுண்டு குய மாதிரி அப்படி சுத்தி அப்படி இருக்கும். ஆமா தானே? அப்ப ஃபுல்லா வெட்டி எடுத்தாலும் எனக்கு அந்த ஷேப் வந்து அதோட பேட்டர்ன் சேமா இருக்குனால அதுதான் தாப்பா. நீ இப்படி வெட்டினீங்கன்னா அது ஒரே மாதிரி இருக்காது. சில இடத்துல சின்னதா இருக்கும், சில இடத்துல பெருசா இருக்கும். அப்ப இது முடியாது. இட் மஸ்ட் பி லைக் திஸ். அப்ப சிலிண்டரோட தாப்பா வந்து சர்க்கிள். அப்படி ஓகே, ஏன் நான் டீச் பண்றேன்னாக்கா இந்த ஃபார்முலாக்காக தான். ஏன்னா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ஃபார்முலா இருக்கு? 1 2 3 4 5 6 7 ஜாமாக்கு வந்து 7 ஃபார்முலா கொடுக்கும். சார் ஏன் சார் இவ்வளவு ஃபார்முலா தரீங்க அப்படின்னுவாங்க. வேற 7 ஃபார்முலா கிடையாது. நம்மளோட ஈஸி பாட்டு ஃபார்முலா ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னாக்கா luas tapa darab dengan tinggi. அப்ப luas tapa அப்படி segi empatனா என்னது? panjang darab dengan lebar. panjang darab dengan lebar. இதுவே வந்து segi வட்டம்னாக்கா pi j kuasa 2. j என்றது ஜிஜாரி, ஜிஜாரி என்றது இந்த சென்டர்ல இருந்து இது வரலும் வருது, இதான் பக்கம் ஜிஜாரி சொல்லுவோம். அப்ப ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கு நம்மளுக்கு. வந்து ஃபார்முலா luas tapa darab dengan tinggi. சார் நீங்க பேசுறது பிரேக் ஆயி வருது சார். பிரேக் ஆயிடுச்சா? அத வரேன். ஓகே சார். எங்கடா சொல்லலேன்னு எதிர்ப்பு.
இப்ப விளங்குதா கிளியரா? ஓகே ஆ சார். சார். Okay, sir. ஓகே பிரேக் ஆனா சொல்லுங்க, லைன் மாத்திரேன். அது கொஞ்சம் பானா ஆச்சுன்னா இதை அப்ப லைன் மாத்தி பாக்கிறேன் நான். நாளைக்கு போய் லைனை மாத்திடுறேன் முதல்ல மேக்ஸிஸ். ஓகே ஓகே. சோ லுவாஸ் தாப்பா வந்து ஒன்னு segi empat இல்லனா bulatan. Segi empat வந்து panjang darab dengan lebar. Segi bulatanனாக்கா pi j kuasa 2. அப்ப இந்த ரெண்டு ஷேப் தான் இருக்கும், darab dengan tinggi. இதுதான் வந்து ஈஸி பாடோட ஃபார்முலா. அப்ப ஈஸி பாடுக்கு நம்மளுக்கு 7 ஷேப் இருந்தாலும் நம்மளோட ஃபார்முலா ஒண்ணுதான். ஆனா நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப உங்க வார்த்தை வந்து 7த்தையும் ஆஃபால் பண்ணுங்க. 7 ஃபார்முலா இருக்கு, இதுல பாய் ஜே டி இருக்கு, இதுல சத்துப்பத்திக்கு பாய் ஜே டி எஸ் என்னமோ சொல்லுவாங்க ஆக்சுவலி. பட் ஆனா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஈஸி பாடுக்கு ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா luas tapa darab dengan tinggi. புரியுதா? ஓகே சார். luas tapaன்றப்ப தாப்பா எத்தனை வகைப்படும்? தாப்பா ada berapa jenis? 3. 2. Dua, sir. 2 தான். Segi empat tepat, segi empat sama ரெண்டுமே ஒரே jalan kerja தான். panjang darab dengan lebar. Segi empat tepat இருந்தாலும் அதுதான், segi empat sama வந்தாலும் அதுதான். அப்ப ரெண்டு தான். ஒன்னு segi empat, இன்னொன்னு bulatan. Segi empat panjang darab lebar, bulataனுக்கு pi j cos 2. darab dengan tinggi. ஓகேங்களா? சோ இப்ப பார்த்தோம்னா ஷேப். முதல் ஷேப் என்ன சொன்ன முதல்ல நமக்கு முதல் ஷேப் என்ன வந்துச்சு? பிரமிட். ஓகே, பிரமிட் முதல் அப்புறம் வருவோம். முதல் segi empat வருவோம். இப்ப இதுதான் நம்மளோட டாடு. அப்ப இது வரப்ப panjang, lebar, tinggi. ஓகேங்களா? panjang, lebar, tinggi. ஓகே, பைர இதுக்கு பார்த்தோம்னா எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் எழுதிரும் panjang darab dengan lebar darab dengan tinggi. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா cuboid நீட்டா வரும், gardenia braided. ஓகேவா? panjang, lebar, tinggi. panjang, darab, lebar, darab, tinggi. ஓகே, அடுத்தது பிரிஸ்மாக்கு வருவோம். பிரிஸ்மா ஓகே, பிரிஸ்மா ஓகே, பிரிஸ்மா எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப பிரிஸ்மாக்கு வந்தோம்னாக்கா பிரிஸ்மாவோட தாப்பா வந்து segi empat segi 3 segi 4. பாருங்க, இப்ப நான் segi 4 நீங்க சொன்னீங்கன்னாக்கா நான் இப்படி வெட்டுவேன், இங்க வெட்டுவேன். இப்படியே நான் வெட்டினேன்னா மேல வர ஒரே ஷேப் வருமா, ஷேப் மாறுமா? இது segi 3. நான் segi 3 நான் இப்படி வெட்டினாதான் எனக்கு வந்து எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி வரும். ஆமா தானே? ஆமா சார். அப்ப segi 3 அதோட தாப்பா, segi 4 கிடையாது. புரியுதுங்களா? புரியுது சார். அப்ப தாப்பால ஃபார்முலா சொன்ன மாதிரி luas tapa darab dengan tinggi. அப்ப luas tapa என்னது? segi 3. அப்ப இது panjang, இது வந்து tinggi lebar வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகுது? இப்ப 1/2 darab dengan panjang, darab dengan tinggi, darab dengan lebar. கன்ஃபியூஸ் ஆகுதுதானே? நாங்க மாத்திரோம், இது lebar, இது tinggiன்னு வச்சுக்குவோம். tinggi. அப்ப panjang darab dengan lebar, darab dengan tinggi. ஓகே ஓகே, இதான் பிரிஸ்மாவோட. சோ தாப்பா இம்பார்ட்டன்ட் சொன்ன, தாப்பால இருந்தா எல்லாமே வரும். luas tapa darab dengan tinggi. luas tapa வந்து 1/2 darab dengan panjang, darab dengan lebar. segi 3 அப்படி தான் செஞ்சாகணும். segi 3 வந்து நமக்கு மொத்தம் 3 விதமான segi 3 இருக்கும். ஒன்னு வந்து இந்த segi 3, இன்னொன்னு மேல உள்ள மாதிரி, இன்னொன்னு வந்து இன்னொரு segi 3 தான் கொஞ்சம் டாஷாட்டா இருக்கும், இப்படி இருக்கும். இதுவும் segi 3 தான். ஓகேங்களா? சோ இதோட பஞ்சாங்கலாம் பாத்தீங்கன்னாக்கா இது lebar, இது tinggi, இது lebar, இது tinggi, இங்க இருந்து இது வரணும் lebar, இங்க இருந்து இது வரணும் tinggi. இதுதான் அது மெஷர்மென்ட். சோ ஃபார்முலா சேம், 1/2 darab dengan lebar, darab dengan tinggi. இப்படிதான் வரும். ரிமெம்பர், 3க்கு ஒரு ஃபார்முலா தான். சொல்லுங்க சார். அந்த டி மூணாவதா இருக்கு சார், அதோட டிங்கி எப்படி சார் கனெக்ட் பண்ணுவீங்க? அவங்க கொடுப்பானுங்க, நம்மளே they will give. ஓகே சார். இந்த திங்கி இந்த வேல்யூலாம் அவங்க கொடுப்பானுங்க. கொடுக்கலன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் ஜாலா தெரிஞ்ச க்ளூ என்ன கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஆக்சுவலி நார்மலி நான் அந்த segi 3 எக்ஸ்பிளைன் பண்றேன். segi 3 எப்படி வரும், எப்படி நீங்க அந்த luas தேடுவீங்கன்னு நினைப்பேன். சரி, 3 jenis segi 3 lah. 3 jenis segi 3 செய்யணும். அப்ப இது வந்து lebih kurang சமமா இருக்கணும். சம கக்கியில அப்படி செய்ய முடியும், சம கக்கியில எல்லாம் அப்படி செய்ய முடியாது. dia kena mesti sama kaki baru boleh buat. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அடுத்து சிலிண்டர். சிலிண்டர் எப்படி வரும்?
luas tapak வந்து pi j kuasa 2 darab dengan tinggi. Karena luas tapak itu segitiga வட்டம் lah. So luas tapak darab dengan tinggi. இப்ப அடுத்து பார்த்தோம்னா கூன். கூன் வரப்ப இப்படி வரும். கூன் வந்து நம்மளுக்கு தாப்பா இல்ல, ஆமா தானே? ஏன்னா மேல வட்டமா இருக்கு. இத ஒண்ணு செய்ய முடியாது தானே சார்? அந்த சிலிண்டர் மேல ஒண்ணு வரைஞ்சீங்களா, அதுக்கு அது என்ன? அது சிலிண்டர். அதான் அதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா என்ன சார் வரைஞ்சிருக்கீங்க? pi j kuasa 2 pi darab dengan jejari kuasa 2 darab dengan tinggi. jejari வந்து இங்க இருக்கும், இதான் jejari இங்க இருக்கும், இது tinggi. pi வந்து ஃபிக்ஸ். pi வந்து நார்மலி வந்து 22/7. pi வந்து 22/7. அது ஃபிக்ஸா கொடுத்துருவோம். ataupun 3.142 நம்ம அப்புறம் பாய்ப்போம். pi வந்து memang ஃபிக்ஸ். வட்டம்ன்ற ஒரு ஷேப் வந்தாலே, வட்டமான ஷேப் வந்தாலே கண்டிப்பா பாய்ச்சா ஆகணும். புரிஞ்சா? அது என்ன சார் கால்குலேட்டர்ல இருக்குமோ? கால்குலேட்டர்ல சம்மடுகன் பக்கத்துலயே இருக்கும். சம்மடுகன் பக்கத்துல பாருங்க, அந்த ஷேப் இருக்கும், அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் மேல. ஓ, அந்த பெருக்கல் 10 மாதிரி போட்டிருக்க வத்த எக்ஸ். அது இல்லையா, சம்மடுகன் பக்கத்துல அந்த அன்சருக்கு மேல பாருங்க, இல்ல ஒண்ணுக்கு தள்ளி பாருங்க, அந்த அந்த பாய் அந்த ஒரு பங்கு மாதிரி இருக்கும், இந்த ஷேப்ல தான் இருக்கும். இதோ இப்படி வந்து இப்படி நேரா வந்து இப்படி இப்படி இருக்கும். ஆமா சார் அப்படி இருக்கே, ஆனா அதுல வந்து ஒரு நம்பர் போட்டிருக்கு எனக்கு. கீழே இருக்கு, அதுக்கு மேல உள்ளது. ஆமா, நம்ம வந்து ஷிஃப்ட் தட்டி தான் தட்டணும். ஓ, ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் தட்டி தட்டினா அது வரும். நம்ம பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல. ஓகே சார், வருது பாத்தீங்களா? ஓகே, வேற கேள்வி இருக்கா இருக்காச்சும்? இது வரல புரியாம இருக்காச்சும்? ஓகே தான் சார். ஓகேதா? ஓகே ரைட்டா, கொண்டாருங்க. ஓகே, இப்போ நம்ம கூனுக்கு வந்துட்டோம். இப்போ கூன் பார்த்தோம்னா கூனுக்கு வந்து தாப்பா இல்ல, ரைட் சார்? அப்ப வட்டம் தான், இதுதான் நம்மளோட தாப்பா ஆக்சுவலி. அப்ப பாய் ஜே குவாசா 2 darab dengan tinggi தான். பட் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் தானே? ஆமா சார். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பார்ட், இது 2, இது 3 பாகியம் இல்ல, ஒரு பாகியம் தான் நம்மளுக்கு வேணும். அப்ப சத்து பொருத்திக்கு முன்னுக்கு போட்டுக்கும். அப்ப கூனோட மீது வந்து சத்து பொருத்திக்கு பாய் ஜே குவாசா 2 tinggi. புரிஞ்சா? ஓகே சார். அப்ப பிரமிடுக்கும் அதே மாதிரி தான். பிரமிட் நமக்கு இந்த ஷேப்ல வரப்ப இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து மேல வந்து ஷார்ப்பா இருக்குது, தாஜாமா முனை இருக்கின்றப்ப இதுவும் சத்து பத்திக்கு panjang darab dengan lebar darab dengan tinggi. அவ்வளவுதான். திங்கின்றது நேரா நடுவில் உள்ளது, இதுதான் திங்கி. நடுவுல இருந்து இந்த ஷேப் இருக்குல்ல, இங்க இருந்து இது வரலாம் வரதான் திங்கி. ஓகே, இதான் மொத்த ஃபார்முலா. ஸ்பேரா கடைசியா பந்து ஸ்பேரா. ஸ்பேரா வந்து அது புது ஃபார்முலால அம்பாட் பத்திக்கு பாய் ஜே குவாசா 3. இதான் ஸ்பேராவோட ஈஸி படு ஃபார்முலா. சோ ஃபைனல் क्वेश्चन. இப்ப நிறைய ஃபார்முலா இருக்கு, பட் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். அந்த எல்லா ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சு? ஒரு மெயின் ஃபார்முலா, என்னது? luas tapak darab dengan tinggi. அப்ப இந்த ஃபார்முலா நீ luas tapak பண்ணாலே உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும். தாப்பா பார்த்தா தெரிஞ்சிடும். தாப்பா 2 தான், பாய் ஜே குவாசா 2 இல்லனா panjang darab lebar, அது dengan tinggi. இதுவே மேல கூரா இருந்துச்சுன்னா சத்து பத்திக்க போட்டுக்கணும். அவ்வளவுதான் நம்மளோட ஃபார்முலா. புரியுதா ஃபார்ம்? இப்போ இந்த மாதிரி உங்க ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த பாருங்க ஃபார்முலா இங்க வரப்ப இங்க இருக்கும் பாருங்க. சோ ஈசி பாடு சிலிண்டர், ஈசி பாடு கோன், ஈசி பாடு ஸ்பேரா, ஈசி பாடு பிரமிட், அப்புறம் ஈசி பாடு குபுஸ் இருக்காங்க காணோம். ஈசி பாடு குபுஸ் பிரிஸ்மா இருக்கு. ஓகே, ஈசி பாடு குபுஸை காணோம். குபுஸ் மட்டும் தான் இங்க இல்ல. மற்றதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க, ஃபார்முலா எல்லாம் இங்க இருக்கு. பிரிஸ்மா இருக்கு, சிலிண்டர் இருக்கு, கூன் இருக்கு, ஸ்பேரா இருக்கு, பிரமிட் இருக்கு. குபுஸ் மட்டும் தான் இல்ல. குபுஸ் குபாய் panjang darab lebar darab dengan tinggi. சொல்லுங்க சார். இப்ப இந்த ஈஸி பாடு ஸ்பேரா இருக்க, இப்ப அது 4, அந்த 4 அடி 3, அப்புறம் அந்த இது தட்டுவோம் கால்குலேட்டர்ல. இல்ல நான் சொல்லி தரேன். அந்த பாய் எப்படி பாய்க்க நான் சொல்லி தரேன். அதெல்லாம் வரும் நான் இப்போக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்தேன்னா ஃபார்முலா புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் உங்களுக்கு ஆக்சுவலி. பாருங்க, அவரை நம்ம செய்யறப்ப உனக்கு புரியும் என்ன செய்ய போறோம்ட்டு. ஓகேண்ணா? சோ இதுதான். சோ நான் கொஞ்சம் நோட்டா கொடுத்துருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் எங்க இருக்கு ஆக்சுவலி. mengenal sifat geometri bentuk 3 dimensi. tepi, bucu, muka. 3 jenis இருக்கும். tepi வந்து அந்த ஷார்ப்பா நீட்டா வருதுல ஓரத்துல அந்த எட்ஜ் எப்படி வெட்டிச்சுக்குமே, அதுதான் வந்து tepi. bucuன்றது அந்த கூர்மையா தாஜாமா இருக்கு, அது bucu. So jangan confuse dengan
பூச்சு dengan tepi. எங்கேயாச்சும் கேள்வி கேட்கலாம், ஒரு ஸ்பேராக்கு எத்தனை பூச்சு இருக்கு, ஒரு பிரமிடுக்கு எத்தனை பூச்சு இருக்குன்னு. பிரமிடுக்கு எத்தனை பூச்சு இருக்கு மொத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பூச்சு 3 சார். ஏய் புறா 5 சார், 5 கீழே 4 மேல 1. ஓகே கரெக்டானே? ஆமா சார். பிரமிடுக்கு மொத்தம் 5 பூச்சு இருக்கும். தெப்பி எத்தனை இருக்கும் பிரமிடுக்கு? 4 தான் சார். இல்லையே சார். 1 2 4 இல்லையே சார் திருப்பி சொல்லுங்க. தெப்பி பிரமிடுக்கு எத்தனை தெப்பி இருக்கும்? 3 சார். இல்லம்மா இங்க பாருங்க. நானா சார்? 1 இங்க இருக்குதானே? 4 சார். என்னயா நீ 4 1ன்னு சொல்லிருக்க? யார் சொன்னா? 4 சார். 1 என்னடா பேன் வர மாட்டேது. 1 2 3 4 5 6 7 8 எத்தனை இருக்கு? 8 சார். அந்த இத கனெக்ட் பண்ணுமா சார்? அதோட பூஜ்ஜியம் சுத்தி இருக்கு. அந்த சைட்ல நீட்டா உள்ளது. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுது சார். அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அந்த பூச்சுவும் தொப்பியும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. பூச்சுன்றது தாஜாமா உள்ளது பாருங்க. இதான் பூச்சு. 1 திருப்பி காண பூச்சு. ஓகே 1 2 3 4 5. நார்மலி செகி எம்பாட்டுக்குலாம் வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா செகி எம்பாட்டுக்குலாம் வந்து பூச்சுவும் தொப்பியும் சேமா இருக்கும். பூச்சுவும் 8 இருக்கும், தொப்பியும் 8 இருக்கும். நார்மலாலா இல்ல. பூச்சு வந்து 4 4 12. பூச்சு வந்து 8 இருக்கும், தொப்பி 12 இருக்கும். செகி எம்பாட்டுக்குன்னா இந்த மாதிரி இருக்குல்ல. பூச்சு வந்து 1 2 3 4 5 6 7 8. பூச்சு எத்தனை இருக்கு? 8. தொப்பி எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடு டோப்ளாஸ். புரிஞ்சா? புரியுது சார். சோ எத்தனை சர்ஃபேஸ் எத்தனை மூக்கு இருக்கும் செகி எம்பாட்டுக்கு? 12. மூக்கு 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 சர்ஃபேஸ். மூக்கு சார் 5 சார். 6 சார். 6 இருக்கும். இங்க கீரி 1 காணான் 1 மேல கீழே இந்த 3. சோ மொத்தம் 4 பக்கம் 4 கீரி காணான் 2 மொத்தம் 6 இருக்கும். செகி எம்பாட்டுக்கு 6 இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆன்சர். இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நம்ம லுவாஸ் படிக்கிறதா அவ்வளவு வெரி பண்ண தேவையில்லை. பட் இதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இது ஷேப். ஓகேனா? சோ இதான் 1வது. and then நம்மளுக்கு வந்து பாலிகான்ஸ் இருக்கும். பாலிகான்லாம் doesn't matter. ஓகே தான். இது நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. சிலிண்டருக்கு வந்து satu muka lengkung, satu tapak berbentuk bulatan, satu muka sisi sahaja. Satu sisi lah. அப்புறம் 2 tapak yang sama saiz bentuk atas dan bawah. ஏன்னா இது வந்து கன்சிடர் நம்மளுக்கு ஏன் தெரியும்னா ஆப்ஜெக்டிவ்ல கேள்வி வரும். கீழே கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள படம் வந்து என்னது சொல்லுங்க. சத்து முக்கு சிசி சாஜு, அப்புறம் வந்து ஒரு முக்கு முழங்கும் இருக்கு, அப்புறம் ஒரு தாப்பா புலாத்தான் இருக்கு, அப்புறம் வந்து சத்து பூச்சு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்னது கோனு அப்படின்னு. சோ இது வந்து மேபி இது வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவ்ல வரும். சொல்லுங்க. அந்த மூக்கெல்லாம் கணக்கு பண்ணிக்காது எப்படி சார்? எனக்கு புரியல. இதோ இங்க வரேன். இப்ப உங்ககிட்ட நெருப்பட்டி இருக்கா? இருக்கு சார். நெருப்பட்டி நீ திறந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆமாவா? அப்படியே புக்கா பண்ணி நெருப்பட்டி புக்கா பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல வரும். வருமா? ஆமா சார். பாருங்க இது பாருங்க. 1 2 3 4 5 6. அதுதான் முக்கு. ஓகே சார். புரிஞ்சா? இப்ப பிரமிட் இருக்குல்ல, பிரமிட் நான் புக்கா பண்ணி வெட்டி எடுத்தனாக்கா இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4. பிரமிட் இப்படிதான் இருக்கும் வெட்டி எடுத்தனாக்கா. சோ பிரமிட் மொத்தம் 5 சர்ஃபேஸ், 5 முக்கு இருக்கும். 1 செகி எம்பாக்ட், 4 செகிட்டிக்கு. பிரிஸ்மாவோட இப்படிதான் இருக்கும். 2 செகிட்டிக்கு இருக்கணும், 2 செகிட்டிக்கு 3 செகி எம்பாக்ட் இருக்கும். சோ புக்கா பண்ணா இந்த மாதிரி ஷேப்ல எப்படி வேணா இருக்கலாம்ல. ஆனா இப்படிதான் இருக்கும் அந்த ஷேப்லாம். புக்கா பண்ணா நீ எப்படி புக்கா பண்ற பொறுத்து இருக்கு. சார் ஏன் கோனுக்கு மட்டும் பேக்மேன் மாதிரி இருக்கு சார்? அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த பர்த்டே தொப்பி இருக்குல்ல, நீ வெட்டி பாரு அப்படிதான் இருக்கும். ஏன்னா மேல வந்து கூன் இப்ப இந்த ஷேப் வந்து இப்படி இருக்குல்ல, இது இப்படிதான் இருக்கும். இது வந்து மேல உள்ளது வெட்டினா இப்படி இருக்கும், இது கீழே உள்ளது கீழே ரவுண்டா இருக்குல்ல, இது கீழே உள்ளது, இது கீழே உள்ளது இங்க வரும். பேக்மேன் மாதிரி தான் வராது சார். அப்ப அந்த மேல உள்ளது அது எப்படி சார் கனெக்ட் பண்றது? இல்லையா? இதுல கனெக்ட் பண்றது ஒண்ணுமே இல்லையா? இதெல்லாம் நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம லுவாஸ் பெர்முகான் செய்யல. லுவாஸ் பெர்முகான் தனியா ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா கீழே வச்சிருக்கேன். நீங்க அப்படியே கந்தி பண்ண வேண்டியதுதான்.
இங்க இருக்கு பாருங்க ஃபார்முலா. இதெல்லாம் வந்து அதோட பந்தாங்கன்னு இது அதோட ஃபார்முலா சம்மரி பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது இதுதான். ஓகே, நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது எல்லாமே வந்து இதுதான். இன்னைக்கு இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். லாஸ் பிரமுகா நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஏன் லாஸ் பிரமுகான் பேப்பர் 2 வராது. நான் பேப்பர் 1 தான் ஃபோக்கஸ் பண்றேன். பேப்பர் 1ல கூட லாஸ் பிரமுகான் வராது. பேப்பர் 1ல கூட நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் தான் வரும். இந்த பந்தாங்கன் இருக்கிற இதோட இந்த பார்ட் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். பேப்பர் 1 இதுதான் வரும். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிறேன். பெருசா இருக்கு சார். நான் இந்த நோட்ஸ் போட்டுறேன். என் குரூப்ல போட்டுறேன். இந்த பேப்பர் அப்படியே போட்டுருவேன் அதுல நானு. ஓகே சார். அப்படி அங்க இருந்து டெவலப் பண்ணி நான் என்னெல்லாம் உங்களுக்கு டீச் பண்றேனோ அது எல்லாத்தையும் குரூப்ல போட்டுருவேன். அப்படி போடுறேன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க சார். அந்த நோட்ஸ் வேணும்னு சொன்னா போட்டுறேன். பிரச்சனை இல்ல. உங்கள்ட்ட PM பண்ணலாம் தானே சார்? பண்ணலாம் டெலிகிராம் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம். ஓகே சார். சரிங்களா? ஓகே, சோ இதுதான் ஃபார்முலா. சோஃபா ஃபார்முலா வச்சு கன்ஃபியூஸ் இருக்கு. நான் கேள்வி போறேன். முடிஞ்சு அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் கேள்வி தான் நேராப்ப. ஃபார்முலா வைஸ் எனி கன்ஃபியூஷன். இப்ப நான் கொடுத்த ஃபார்முலா எங்க இருக்கு பாருங்க. இது வந்து x cos 3. x cos 3 ஏன் வந்துச்சுனாக்கா panjang darab lebar darab dengan tinggi. மூணுமே சேம். kubusனா எல்லாமே சேம் panjang. அப்ப x darab dengan x darab dengan x. 3x வந்து x cos 3 மாறிடும். இது panjang darab lebar darab dengan tinggi mau சொன்ன மாதிரி நானு. இது luas tapak bulatan pi j cos 2 darab dengan tinggi. இதுவும் bulatan தான். pi j cos 2 tinggi. இது பூச்சு இருக்கிறனால 1/3. பிரமிட் அப்படிதான். panjang darab dengan lebar. panjang darab lebar tinggi பூச்சு இருக்கிறனால 1/3. ஓகேங்களா? பிரிஸ்மான்றப்ப segitiga darab dengan lebar. ஆமா சொன்னல அது கொஞ்சம் கோடா இருக்கலாம். ஸ்பேரா மட்டும் அகல் பண்ணிக்கங்க. 4/3 pi j cos 3. அது மட்டும் தான் ஷேப். ஏன்னா தாப்பா இல்ல. வந்து உருண்டு ஓடிட்டே இருக்கோம்ல, தாப்பா இல்ல. அதனால தான் அது வேற மாதிரி இருக்கு एक्चुअली. சரியா? எனி क्वेश्चन சோபா? நோ சார். இல்ல சார். ஓகே, கேள்வி செய்யறப்ப நீங்க பாருங்க. உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிருச்சு, செய்ய முடியும்னா வெரி குட்லா. நோ வரிஸ்லா. உங்களால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியல. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா தென் யூ நீட் டு ஃபோக்கஸ் அபிட்லா. நோ ப்ராப்ளம். ஓகேனா இங்க ஒரு 1 hour கேள்வி வருவோம். இது வந்து 2009. இதெல்லாம் எக்ஸாக்ட் क्वेश्चंस. பரீட்சைக்கு வந்தது எக்ஸாக்ட் क्वेश्चन. இதுதான் இப்படி தான் வந்துச்சு. இதான் எக்ஸாக்ட் क्वेश्चन. நோ நம்பர் எதுவும் மாத்தல. நீ அந்த வருஷம் கேள்வி இப்ப யாராச்சும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் எடுத்துங்க. நீ பரீட்சை எடுத்தீங்கன்னா இந்த கேள்வி கண்டிப்பா உங்க பரீட்சை இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, 1 கேள்வி பாருங்க. Ada 8 menunjukkan sebuah pepejal berbentuk hemisfera, sebuah pepejal berbentuk kun dikeluarkan daripada hemisfera itu. Okey? Jejari hemisfera ialah 7. Right. See, அவன் கொடுத்துருவானுங்க. இப்ப jejari hemisfera வந்து 7. இப்போ hemisfera வந்து நம்ம ரெண்டு ஷேப் தனித்தனியா வரைஞ்சிருவோம். இது hemisfera, இது kun. Right. Jejari hemisfera வந்து 7. Jejari வந்து 7. And then jejari kun வந்து எல்லாம் 4. jejari kun வந்து 4. dan tinggi kun இங்க இருந்து இது வரலாம் வந்து 3.5. ஓகேங்களா? hitungkan isi padu yang tinggal. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? இப்போ கேக்குறேன் isi padu. இப்போ ஒரு ஹெமிஸ்பியரா இருக்கு. ஹெமிஸ்பியரா இருந்து கோணம் எடுத்துட்டான் வெளியே. இப்போ பேலன்ஸ் இருக்குது கண்டுபிடிக்க சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும்? இத வந்து இப்ப ஃபார்முலா பாய்க்கணும் சார். அதான் என்ன ப்ராசஸ் என்ன எப்படி ஃபார்முலா பாய்க்கணும், என்னென்ன ஃபார்முலா பாய்க்கணும், என்ன பண்ணணும்? இது எத்தனை ப்ரொபோசல் இருக்கு? என்னையா அது ஃபார்முலாயா? இப்ப நமக்கு தெரியும். இப்ப இது என்னென்ன ஷேப் இருக்கு, என்ன பேர்? ரெண்டு ஷேப் பேர் ரெண்டுமே ஒன்னு ஹெமிஸ்பியரா. ஆமா தானே? ரைட் தானே? ஹெமிஸ்பியராடுங்க கூன். அப்ப ஹெமிஸ்பியராவோட மொத்த வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு மொத்த ஈசி பாடு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து கூனை விளையாக்கிடணும். அதுதான் விட. ஓகே சார், புரிஞ்சுங்களா? அப்ப ஹெமிஸ்பியரா வந்து நாங்க கொடுக்கல, ஸ்பேரா கொடுத்துருக்கேன். ஸ்பேரா வந்து என்னது? 4/3 pi j cos 3. இதுல இருந்து கூன் 1/3 pi j cos 2 tinggi. பாருங்க, இது ஸ்பேரா, இது கூன். நான் ஃபார்முலா எழுதிட்டேன். இப்ப ஹெமிஸ்பியர்ன்றது வந்து பாதி. அப்ப இதுக்கு முன்னுக்கு வந்து 1/2 தனியா ஒண்ணு இருக்கு. இப்ப ஏன்னா பாதி தான் இருக்காங்க, ஸ்பேரால பாதி தான் இருக்காங்க. இப்ப அப்ப இதுதான் அந்த ஃபார்முலா. பாருங்க, அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா முன்னுக்கு எடுத்து போட்ட பாத்தீங்களா? ஸ்பேரால இருந்து ஹெமிஸ்பியரால இருந்து நான் வந்து கூனை வெளியாக்குறேன். புரியுதுங்களா? சார் தெளிவா புரியல சார். எனக்கு திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் சார். சார் சொல்லுங்க. புரியல சார். கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? என்ன கேக்குறானே? ஓகே, கேள்வி என்ன சொல்றான் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கேள்வி என்ன புரிஞ்சுனே? வந்து ஹெமிஸ்பியர் இருக்குல, அதுக்குள்ள வந்து கோன் இருக்கு.
ஓகே, ஒரு ஹெமிஸ்பியரா இருக்கு. இதுக்குள்ள கோன் இருக்கா? கோனை வெட்டி வெளியேக்கிட்டாங்களா? கோணை வெட்டி இப்ப ஹெமிஸ்பியரா முதல்ல ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு கோன் ஷேப்ல அதை வெட்டி வெளியேக்கிட்டாங்க. இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப ஹெமிஸ்பியராவோட ஃபார்முலா தேர்னப்ப ஈஸி பாடு தேர்னப்ப அப்ப ஹெமிஸ்பியராவோட வந்து என்னன்னா ஸ்பேராவோட ஃபார்முலா என்னது? எம்பாட் பர் தீகை பை ஜே காஸ் தீகை. இதுதான் ஸ்பேரா. ஆனா நம்மளுக்கு வேண்டியது ஹெமிஸ்பியரா. ஹெமிஸ்பியரான்றது ஸ்பேரால பாதி. இப்ப தம்பாலகி ஸ்பாரோ எடுப்பான்ல, இது வந்து ஹெமிஸ்பியராவோட ஃபார்முலா. புரிஞ்சுங்களா? ஓகே, இதுல இருந்து கூனை விளையாக்கிறோம். ஃபார்முலா தான் நான் எழுதுறேன். புரிஞ்சா? சார் இந்த பாய்ஜி கொஸ்டிக்கு இது எப்படி சார் கால்குலேட்டர் இது பண்றது சார்? சார் அந்த 1 2 வந்து அது எப்படி சார்? அந்த பந்துல பாதி பந்து தான் இருக்கு. அதாவது பாதி. ஓ அந்த பந்து பாதி. ஓ சரியா? அப்ப நம்ம எழுத வேண்டியது அப்ப வரேன். அப்ப 1/2 darab dengan 4/3 darab. இப்ப பாய் வந்து கேள்வியிலேயே சொல்லிருப்பான் என்ன யூஸ் பண்ணணும்னு. பாருங்க கொடுத்துட்டான். பாயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? அதுதான் நம்ம பாய்க்கணும். கால்குலேட்டர் தட்ட வேண்டாம். யூ யூஸ் தி வேல்யூ given. வேல்யூ கொடுக்கலன்னா பாயா வச்சுக்க வேண்டியதுதான். 22/7 darab dengan 8 kuasa 3 tolak 1/3 darab 22/7 darab 4 kuasa 2 darab 3.5. டன். இது கால்குலேட்டர்ல அப்படியே தட்டினீங்கன்னா விட கிடைச்சிரும். குவாசா 3 வந்து குவாசா 2க்கு மேல டைம்ஸ். குவாசா 2க்கு மேல பாருங்க குவாசா 3 இருக்கும். இருக்கா? தட்டுங்க, விட வரல பாருங்க. சார் எனக்கு சாலா இருக்கும் சார். அது வந்து லப்பான் கோஸ் தீகல் சார். சூஜி நினைக்கிறேன். லப்பான் கோஸ் தீகையா? லப்பான் தீகை தான். ஏன் தீகை சூஜி வருது? ஓகே, செஞ்சீங்கன்னாக்கா 2,5,28/21 tolak 1/3 darab 22/7 darab 4 kuasa 2 darab 3.5. இது வந்து 176/3. So apa 22,528/21 tolak. So எனக்கு விட வந்து 21296/21. இது நடுனாக்கா 1014.10 என்ன கொடுத்தான்? இது என்ன யூனிட்ல இருந்துச்சுமா? சிஎம்மா என்ன யூனிட்ல இருந்துச்சு? சிஎம். ஓகே, சிஎம்ன்றப்ப குவாசா 3 இவ்வளவுதான் விட. குவாசா 3 அங்க எழுதணும். கிடைச்சா விட. புரிஞ்சா? கொஞ்ச நேரம் சார். ஓகே, பிரச்சனை இல்ல. நோ வரிஸ். தட்டி பாருங்க, விட வருதா பாருங்க. பாருங்க அந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்றான் அவ்வளவுதான். சொல்லுமா சார்? வருது சார். காசு 9 வருது கடைசில. அது நான் புண்டாக்க பண்ணிட்டேன். நான் 1 10 மாத்திட்டேன். ஓகே சார், थैंक यू. இங்க இருக்குல்ல, சொல்லுங்க சார். இப்ப 2 1 2 9 6 21 கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன சார் செய்யணும்? அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த புள்ளி 4 புள்ளி தெரியும் கால்குலேட்டர்ல எங்கேயாச்சும் உனக்கு 4 புள்ளி. ஒரு வட்டம் 3 கோமா இருக்கா பக்கத்துல? நெகட்டிவ் பக்கத்துல. நெகட்டிவ் பக்கத்துல இருக்கா உங்க கால்குலேட்டர்ல? தட்டு 2 தடவை தட்டு. கொஞ்சம் விட வரல சார். கண்டிப்பா வரல. சிலாப்ப தட்டி இருக்கணும். இல்ல உங்களுக்கு மொதல் வந்துச்சுல அந்த விட தட்டிட்டு உங்க கால்குலேட்டர் பக்கத்துல உங்க கால்குலேட்டர்ல வந்து இப்ப நான் வந்து வெள்ளை கால்குலேட்டர் பாய்க்கிறேன். 570EX பாய்ச்சிங்கன்னா அந்த நெகட்டிவ் பக்கத்துல 3 ஒரு வட்டம் 3 புள்ளி இருக்கும். நீ தட்டினா கண்டிப்பா பர்புலான்னு போயிடும். இப்ப 2 தடவை தட்டணும்ல. ஒரு வட்டம் 3 கோம திருப்பாலையும் இருக்கும். அது தட்டினாங்க கண்டிப்பா பர்புலான்னு மாறிடும். எனக்கு என்னோட கால்குலேட்டர் வந்து FX அங்கே இருக்கும். MS தான். SD ன்னு எங்க வச்சிருக்கா? FD ஆ சார்? SD ன்னு எங்க நம்பர் பட்டன் இருக்கா? SD இருங்க பாக்குறேன். S S சிங்கப்பூர் S ஏரோ D போட்டுருப்பாங்க.
இப்ப அந்த ஆன்சர் தட்டிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த புள்ளி கட்டினேன். அங்க வந்து 10, 14 அப்புறம் வந்து கோஷம் 9 அப்படி வரும். கோஷம் 9 நான் மாத்திட்டேன். அந்த 5 வந்து மாத்துறப்ப எனக்கு 10 மாறிடுச்சு. உங்களோட அப்படின்னா உங்களுக்கு இப்படி கோஷம் 9, 5, 2, 3, 8ன்னு வந்திருக்கும். ஆமா ஓகே சார். ஓகே oke Pak 2010 Raja 5 menunjukkan pepejal yang tinggal selepas sebuah silinder dikeluarkan daripada sebuah kubus. Ini important perkataan kubus. Diameter silinder, diameter jejari கொடுக்கல, diameter வந்து 7 ன்னு சொல்றான், திங்கி வந்து 10. ஓகே ரைட். இப்ப கூபுஸ்னா என்ன அர்த்தம்? எல்லாமே சமமா இருக்கு சார். எல்லாமே சமமா இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூபுஸ்னா வந்து எல்லாமே சமமா இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க 10னா இதுவும் 10, இதுவும் 10, இங்கேயும் 10, எல்லாமே 10. அப்ப இப்ப silinder வெளியே போயிருச்சு பாருங்க. menggunakan pi j cos 2 itu kan isi padu dalam seri pepejal yang tinggal. அப்ப கூபுஸ்ல இருந்து சிலிண்டரை தோலா பண்ணணும், இதுதான் ஃபார்முலா. இப்ப அப்ப kubus என்ன செய்வோம்? இப்ப 10 darab 10 darab dengan 10 kubusோட சிலிண்டரோட என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா தான் இருக்கே நம்ம கிட்ட, கண்டிக்கார் பண்ண வேண்டியதுதான். சிலிண்டரோட ஃபார்முலா தூக்கி, சிலிண்டர் ஃபார்முலா என்னது? தோலா dengan pi. Pi என்ன pi சொல்லிருக்கான்? 22/7 darab dengan pi j cos 2. j வந்து diameter என்ன கொடுத்திருக்காங்க? diameter 7 கொடுத்திருக்கான். ஓகே, diameterனா ஃபுல்லா இதுக்கு நீட்டா கொடுத்தது 7. நம்மளுக்கு நீட்டா வேண்டாம், நம்மளுக்கு பாதி தான் வேணும். பாதி வந்து 7/2 போடலாம், 3.5 போடலாம். ஓகே, darab dengan tinggi வந்து 10. ஓகே, செஞ்சா விட கிடைச்சிரும். சரிங்க, 10 darab 10 darab dengan 10. அந்த figure point எப்படி சார் கிடைச்சு? 7/2 ya, 7 diameterல bagi 2. சார் 615 வருது. tadi இருக்கானங்க. 22/7 darab dengan 3.5 kuasa 2 darab dengan 10. 385 tolak 385. 1000 tolak answer. Jawapan dia 615 வருது எனக்கு. ஏன் விட பிள்ளையா? எனக்கும் அதுதான் சார் வருது. அப்ப 415 தான் விட. டன் finish விட அடிச்சிச்சு. diameterனா நீட்டு கோடு, நமக்கு நீட்டு கோடு வேண்டாம், அதுல பாதி தான் வேணும். அப்ப 7 kena bahagi 2, 7 bahagi 2 3.5. ஓகே, கூபுஸ்ன்றப்ப அந்த உக்குரம்லாம் 10 10 10 நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் எல்லா இடத்துலயும். இப்ப இதுல யோசிப்போம் சார், பஞ்சாங்க லேபர் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கூபுஸ்ன்றப்ப எல்லாமே சம. திங்கி சிலிண்டரும் சமடுங்க கூபுஸ், அப்ப திங்கி சிலிண்டரும் வந்து 10. புரிஞ்சா? புரிஞ்சிச்சு சார். வெரி குட், வெரி குட். ஓகே, क्वेश्चन நம்பர் 7. 2011 வந்தது. சார் முரடி பாத்துங்க, என்னங்க பாருங்க. ஓகே ரைட், பாத்துங்க. சார் சொல்லுங்க சார். அந்த 325 எப்படி சார்? 22 இது 3.5 ஏன்னா அங்க ஜிஜாரி வைக்கணும். இப்ப என்ன ஃபார்முலா? ஜிஜாரி வந்து இல்ல, ஜிஜாரி வந்து அவன் கொடுக்கல. அவன் என்ன கொடுத்துருக்கான்? டயமீட்டர் தான் கொடுத்துருக்கான். அப்ப டயமீட்டர்ன்றப்ப நம்ம என்ன பண்ணோம்னாக்கா டயமீட்டர் பஹாகி 2 பண்ணணும். அது எப்படின்னாக்கா 1000 நீங்களா 1000 385 அது பாக்குறேன் எப்படி. பின்னால இங்க இருந்து வந்துச்சு பின்னால சார். ஆனா நான் வந்து மேல ஃபார்முலா அப்படியே போட்டனால எனக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சு சார். போடலாம், அப்படியே வருங்க, பிரச்சனை இல்லை. அப்படியே இறக்கம் போடலாம். பட் நான் உங்களுக்கு முதல்ல செஞ்சு காமிச்சிடலாம். நீங்க அப்படியே போடலாம், பிரச்சனை இல்லை. ஆன்சர் கொடுத்து டைரக்ட் கொடுத்துடலாம். இது நீங்க எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். இந்த 2வது பாட்டுக்குல இது நீங்க எழுதினாலே உங்களுக்கு இதுவும் இருந்தாலே மார்க் கிடைச்சிடும். நடுவில் எழுதணும் அவசியம் இல்லை, நான் தான் எழுதினேன். ஓகே சார். ஓகேயா? ஓகே சார். ஓகே ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. புரியுதா? பார்ப்போம். பாதியா போவோம், முதல்ல படிச்சுக்கங்க.
Persinglah. Kaedah 7 menunjukkan sebuah pepejal yang berbentuk cantuman kuboid dengan separuh silinder. Paringa, separuh silinder. Apa separuh silinder? Apa silinder formula முன்னுக்கு separuh add பண்ணிக்கணும். 1/2 add பண்ணிக்கணும். ஏன்னா separuh சொல்லிடலாம் பாருங்க. Okay? சாத்தாயம் முடியும் ஓகே ரைட். இப்போ என்ன கேக்குறான்ப்ப? ஓகே. ஈசி பாடு பப்பஜால். இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஈசி பாடு பப்பஜால்னு கொடுத்துட்டான். ஈசி பாடு பப்பஜால் எப்படி கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு இப்ப? எப்படி கிடைச்சிருக்கும் ஈசி பாடு பப்பஜால்? luas daripada tinggi ya. இல்ல அவன் கொடுத்த விட அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் இப்ப? அவன் வந்து tinggi அல்லது இப்ப இந்த 483 எங்க இருந்து வந்திருக்கும்? பாய்க்கு எல்லாம் சேர்த்து கிடைச்சாங்க. கூபாய்டும் சிலிண்டரும் தம்பா பண்ணாதான் அவனுக்கு 483 புரிஞ்சா? இப்படிதான் வந்திருக்கும் விட. ஆமா சார். அதுதான் செஞ்சிருக்கான். அவன் வந்து நமக்கு இப்ப விட கொடுத்துட்டான். வந்து நம்ம விட தேடணும். மேல 2 கேள்விக்கும் நம்ம விட தேடணும். ரைட். மூணாவது கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்குறான். அவன் விடையை கொடுத்துட்டான். ஏன் கொடுத்தானா கண்டிப்பா எங்கேயாச்சும் வேலை வச்சிருப்பான். ரைட். இப்ப என்ன கேக்குறானாக்கா ஈசி பாடு பப்பஜால் எல்லாம் 483 பாய் கொடுத்துட்டான். திங்கி கேக்குறான். திங்கி குபாய்ட்னா இந்த இடத்துல திங்கி எவ்வளவுன்னு கேக்குறான். இந்த எக்ஸ் என்னன்னு கொடுக்கல. ரைட். இப்ப குபாய்டோட ஃபார்முலா என்னது? panjang darab lebar darab dengan tinggi, right? Tambah separuh silinder 1/2 darab dengan pi darab dengan jari kuasa 2 darab dengan tinggi sama dengan 483. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்ப panjang என்னது 12, lebar என்னது 7, tinggi என்னது கொடுக்கல. அதுதான் நம்ம தேடணும். இப்ப tinggi என்னன்னு நமக்கு கொடுக்கல. இதுதான் நமக்கு இன்னும் சரி. tambah 1/2 பாய் வந்து அவன் 22/7 பைக் சொல்லிட்டான். 22/7 பைக் சொல்லிட்டான். ஜிஜாரி பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாங் தான் இந்த பஞ்சாங். அப்ப இதுல பாதி வரப்ப 7/2 kuasa 2 darab dengan tinggi வந்து இந்த பஞ்சாங். இது நீட்ல தான் tinggi இதோட tinggi 12 sama dengan 483. புரிஞ்சது வரலாம்? ஓகே. இது பாருங்க நான் எழுதுறது புரியுதா பாருங்க. புரியலன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பி நானு. அந்த 7 எப்படி சார் கிடைச்சு? ஏன்னா ஜிஜாரி வேணுயா மாதிரி அவன் டைமீட்டர் 7 கொடுத்துட்டா நான் பாதி எடுக்கணும். திங்கி வந்து இந்த சிலிண்டர் பாருங்க இப்படி இருக்கு. தாப்பா வந்து வட்டம் தானே, வட்டத்துக்கு இதான் தாப்பா. அப்ப இதுக்கு நேரம் மேல இதான திங்கி வந்து 12. ஓகே சார். கொஞ்ச நேரம் இருக்கு சார், நான் அதை எழுதிக்கிறேன். ஓகே. சார் அந்த சிலிண்டரோட திங்கி எப்படி சார் பாண்டு கிடக்கு? ஆமாய்யா, இந்த சிலிண்டர் இங்க இருக்குல்லையா, இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா இதை தாப்பா தானேயா. இது தாப்பான்றப்ப இந்த நேரம் தான் திங்கி. இந்த ஷேப் சேம் தானே திங்கி. அப்ப இங்க 12னா இங்கேயும் 12 தானே வரும். புரியுதுங்க சார். வெரி குட் சார். அந்த 7 இது 2 வந்து எது சார் தரா பண்ணீங்க? எது இது பண்ணீங்க பாகி பண்ணீங்க? ஏன்னாயா இது வந்து எனக்கு சிலிண்டரோட ஜிஜாரி வேணும். சிலிண்டர் ஜிஜாரி FG. இதான் சிலிண்டரோட ஜிஜாரி. FG இருக்குல்ல, ஆட காணப்பச்சு பென். ஓகே. இதான் வந்து சிலிண்டரோட ஜிஜாரி. ரைட்டா? இது டயமீட்டர்ல இந்த பஞ்சாங்க சேம். எவ்வளவு 7. அப்ப இதுல பாதி இதான் ஜிஜாரி. அப்ப இங்க 3.5, இங்கேயும் 3.5. அதான் 7/2. புரியுதா? ஓகே சார். ஓகே. இப்ப நம்ம செய்யணும் ரைட்டா? இப்ப நமக்கு 2 பார்ட் இருக்கு. முன்னுக்கு நடுவு தம்பா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது நம்ம செஞ்சோம்னாக்கா 12 darab 7 பாருங்க. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா டீச் பண்ணது. ஏன்னா அல்ஜிப்ரா தேர்ல இதெல்லாம் மாட்டிக்குவோம் நம்ம. 84 T தம்பா இது எல்லாத்தையும் டாரா பண்ணுங்க. என்ன வருது? 1/2 darab 22/7 darab 3.5 kuasa 2 darab 12. இப்ப என்ன வருது? 231 வருது. sama dengan 483. புரிஞ்சுச்சா? சார் ஆன்சர் 3 என்னையா? ஆன்சர் 3
இன்னும் செஞ்சு முடிக்கலையே. ஆன்சர் வந்து உங்களுக்கு TKCM கிடைச்சிச்சா? bahagi dengan 84 guna answer TKCM correct. So 84T sama dengan 483 tolak 231. So darab dengan 84 pernah 252. Apa 84T sama dengan 252. T sama dengan 252 bahagi 84. T sama dengan 3. So 3 cm. So அதோட திங்கி குபாய்டு வந்து 3 cm. அப்புறம் கேள்வி பாருங்க பேட்டர்ன் மாறிடுச்சு. ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம், ஆனா ரிவர்ஸ்ல வரணும். சோ இதெல்லாம் வந்து நம்ம அல்ஜிப்ரால படிச்சோம்னா அந்த மெத்தட் படிச்சோம் திருப்பி நம்ம இப்ப. அதுக்கு தான் நம்ம முதல் கிளாஸ் வந்து 4 வாரம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அல்ஜிப்ராலே ஃபோக்கஸ் பண்ணேன் நான். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். சொல்லுங்க. நானு இந்த 1 2 22 அந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணேன்னு எனக்கு எரர் காட்டுது. ஏரே கட்டுதான் நீ இந்த குறுகான் போட்டுருக்க மாட்டேன். இந்த குறுகான் போடுங்க. போட்டேன் ரெண்டும் செக் பண்றேன். அந்த குறுகான் போட்டு கொசட்டு போடு கரெக்டா போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் அனுப்பல வராது. இது மட்டும் தட்டுங்க, வேற எதுவும் தட்ட வேணாம். இந்த ப்ளூ லைன் இருக்கு பாருங்க. ரைட், இதை மட்டும் தட்டுங்க. புரிஞ்சவங்க அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி படிச்சுக்கங்க, நான் வர்றேன் கொஞ்ச நேரத்துல. ஏன் அந்த ப்ளூ பாக்ஸ் இருக்கு அதை மட்டும் கரெக்டா தட்டியா உனக்கு விட கிடைக்கும். 231 விட. ஓகே சார், கிடைச்சிச்சு. இப்ப இது வந்து கழுத்துல அந்த பட்டு கொண்டு போனா கம்பா அங்கிட்டு போனா கழுத்துல மாறிடும், டாரா போனா பாக்கியம் மாறிடும். சார் இந்த பட்டு அது ரெண்டு செய்யணுமா சார்? இது ஒண்ணுதான் ஐயா. இது என்ன இடம் பக்கம் எழுதிருக்கேன், இங்க இருந்து சம்பவம் பண்ணோம். Kili, Raja enam menunjukkan satu gabungan pepejal yang berbentuk daripada cantuman prisma tegak dan satu kuboid. Okey, ADEH ialah keratan rentas seragam piara. கொடுத்துட்டான். இதுதான் keratan rentas. அப்ப இதுதான் நம்ம தேடணும். ஏன்னா இந்த தேடினாதான் நம்ம வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். இது கிடைக்கும், ஃபார்முலா கிடைக்கும். இந்த ஃபார்முலா இங்க தட்டணும். ஓகே, இதுதான் keratan rentas. Okay, okay. So, itu kan isi padu. So, ரெண்டு ஃபார்முலா இருக்கு, ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு பிரிஸ்மா, ஒன்னு kuboid. Kuboid தானே அது? Punya daripada cantuman prisma dan satu kuboid, right? Kuboid. Kubusல kuboid. Okay. So, prisma ஓட ஃபார்முலா பாருங்க, நான் எழுதுறேன். இது 12, இது 6, இது 5. இது வந்து 7, 6, 5. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வந்து இப்போ 1/2, 12 campur 5 darab dengan 6. இது ஒரு ஃபார்முலா. ஏதோ ஒன்று விட்டமா இருக்கு. 4 விட்டம் பாருங்க. tambah dengan 6 darab 7 darab dengan 5. இவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த பிராக்கெட் கண்டிப்பா போடணும். 1/2 பிராக்கெட் 12 campur 5. ஏன்னாக்கா பாருங்க, இது ஒரு பஞ்சாங், ரெண்டு பஞ்சாங்க இருக்கு. ஒரே படத்துல ரெண்டு வித்தியாசமான பஞ்சாங். இது பாருங்க, இங்கேயும் இங்க இது எல்லாமே ஒரே பஞ்சாங்கன்னா நம்ம 5 எடுத்துட்டோம். இங்க பாருங்க, இங்க 12 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப ரெண்டு வித்தியாசமான பஞ்சாங்கிறதுனால தான் நம்ம ரெண்டுத்தையும் தம்பா பண்ணிட்டு பஹாகி பண்ணி டாரா பண்ணணும். அதுக்கு தான் நம்ம செய்யறோம். ஆக்சுவலி அந்த பஞ்சாங் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து போட வேண்டியதாங்க. டாரா 4. அப்ப இது வந்து எனக்கு 204 கிடைக்குது. இங்க 6 darab 7 darab dengan 5 எனக்கு வந்து 210 கிடைக்குது. அப்ப 204 tambah 210 பண்ணோம்னாக்கா விட வந்து 414 சென்டிமீட்டர் padu dan beda inch. அவ்வளவுதான். புரியுதா பாருங்க? புரியல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுங்க சார். அந்த பிரிஸ்மால 6, 4 என்ன லேபார்? ஆமாய்யா, பஞ்சாங் dengan lebar. அதான் luas tapak actually. சரிங்க சார். சார் சொல்லுங்க.
இது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப எனக்கு புரியாத காரணம் என்ன தெரியுமா சார்? சொல்லுங்க. எஸ்பிஎம் வந்து 2007 எடுத்தேன். உங்களுக்கு கேள்வி தேடணுமா? சொல்லுங்க, தெரியும், எடுத்துருவோம். இல்ல அது தேட வேணாம். அதனால நான் இந்த கூபைட்டு இந்த இது எல்லாம் மறந்துட்டேன். கூபோஸ் எப்படி இருக்கும்னு. அதனாலதான் இப்ப எனக்கு ஃபார்முலா இருந்தா எப்படி பாய்க்கிறது, இப்ப இதுனா என்ன ஷேப் அதெல்லாம் புரிய மாட்டேது. ஓகே, நான் சொல்றேன், கேக்குறீங்களா? முதல் ஷேப் வந்து கூபாய்டு. அது எப்படி சார் இருக்கும்? முத கூபைட். ஓகே, இதுல வந்து கூபைட். ஓகே, கூபாய்டு வந்து உங்க கையிலேயே இருக்கு. உங்ககிட்ட ஹெட்போன் இருக்கா? இருக்கு சார். அதுதான் கூபாய்டு. ஓகே, கரெக்டா வேணா உங்ககிட்ட ஒரு ரப்பர் இருக்கா? அழிக்கிற ரப்பர், பென்சில் ரப்பரு, கோத்தா மாதிரி இருக்கா? அதுதான் கூபாய்டு. ஓகே ஓகே. நெருப்படி இருக்கு தெரியுமா? அதுதான் கூபாய்டு. பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும், அதான் கூபாய்டு. நீட்டா இருக்கிற மாதிரி. ஓகே, வேன் வந்து கூபாய்டு. ஓகே, புரிஞ்சா? அடுத்தது கூபூஸ். கூபூஸ் வந்து எல்லாமே சேமா இருக்கணும். டாடு இருக்கு தெரியுமா? டாடு நம்ம அந்த அது எப்படி இருக்கு? ஒரே மாதிரி எல்லா பக்கட்டும். அதுதான் கூபூஸ். எல்லா சைடும் ஒரே அளவா இருக்கும். ஓகே, அது கூபூஸ் சொல்லுவோம். கூபாய்டு வந்து சேமா இருக்காது, நீட்டா இருக்கும், ரப்பரு. ஓகே சார். புரிஞ்சா? அதான் கூபூஸ்ங்க, கூபாய்டு. ஆனா ஃபார்முலா சேம் தான். கூபூஸ்க்கும் கூபாய்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். பஞ்சாங், லேபார், திங்கி மூணுத்தையும் டாரா பண்ணணும். கூபூஸ்ன்றப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நிலை. கூபாய்டுக்கு வேற வேறையா இருக்கும். பாருங்க, இப்ப பார்த்தோம்னா இதோட லேபர் பார்த்தோம்னா 7, திங்கி வந்து 5. இதோட லேபர் இந்த இடம் பாத்தீங்கன்னா 6. இந்த 6 தான் இங்க வரும். 6, 7, 5 பஞ்சாங், லேபர், திங்கி. புரிஞ்சா? இது அப்படியே பிரேக்கெட்ல போட்டு இது பண்ணா கரெக்ட் பண்ணா. ஆமா, அவ்வளவுதான். ஃபார்முலா நம்ம அதே கொடுத்து அந்த புக்ல இருக்கும் பாருங்க. பரீட்சைக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கூபூஸ் ஃபார்முலா கொடுக்க மாட்டான் பரீட்சைக்கு. பஞ்சாங், லேபர், திங்கி கொடுக்க மாட்டான் சார். ஆனா அது கொஞ்சம் மேல ஏதாவது கூரா வர வச்சு 1 இது 2 வரணும். ஆமா, பிரிஸ்மா. கூரா வந்துச்சுன்னா அது பேர் பிரிஸ்மா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது பங்கு பிரிஸ்மான்னு சொல்லுவாங்க. பிரிஸ்மா. அந்த கூரா கண்டிப்பா ஒரு நீட்டான கோடு இருக்கும், ஒன்னு கட்டையான கோடு இருக்கும். அப்ப அந்த நீட்டான கோடும் கட்டையான கோடும் நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன் பாருங்க. நீட்டான கோடும் கட்டையான கோடும் தம்பா பண்ணிட்டு பஹாகிடுவோ பண்ணணும். அதான் இந்த ப்ராசஸ். இங்க இருக்கு பாருங்க, இந்த ப்ராசஸ். ஓகே சார். அதுக்கப்புறம் நாம் அம்பா டாரா பண்ண வேண்டியதுதான். இந்த சாய்வான கோடு இருக்குல்ல, இந்த சாய்வான கோடு எப்பயுமே பாய்க்க மாட்டோம். இந்த சாஞ்சிட்டு இருக்கிற கோடு எப்பயுமே எங்கேயுமே பாய்க்க மாட்டோம். நம்ம ஈஸி பாடுக்கு நுவாஸ்க்கு எப்பயுமே வந்து இந்த சாஞ்சிட்டு இருக்க கோடு மட்டும் அந்த நீளம் எடுக்கவே தேவையில்லை. அது பாய்க்க கூடாது எப்பயுமே. ஓகே சார். அப்ப அந்த கோடுக்கு வேல்யூ இல்ல. மத்த லைன்ல நம்ம பாய்ச்சிட்டோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க 12 பாய்ச்சிட்டோம், 5 பாய்ச்சிட்டோம், 4 பாய்ச்சிட்டோம், 6 பாய்ச்சிட்டோம். அது சார் இப்ப வந்து திருப்பி போட்டாலும் அதே மாதிரி தான் வீடியோ வரும். அந்த இடத்துல மாத்தி போட்டாலும் இது அங்கிட்ட இங்கிட்ட போட்டாலும் அதே விட வரும். ஆனா 12, 5 பிரேக்கெட்ல போட்டு தப்பா பண்ணணும் முத. இதுவும் அந்த சைட் உள்ளதும் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அது ரெண்டுமே ஒரே பஞ்சாங்கன்றப்ப ஒரே கேட்டகரி. அப்ப தப்பா பண்ணி ஆகணும். ஓகே சார். அப்ப 6 4 சார். நீங்க எப்படி படம் விட? இப்ப இந்த கேள்வி நீ மாத்தி போடுற நம்பர். இப்ப நீ சத்துப்பர் டூ இங்க போட்டுட்டு டாராப் dengan நாம் டாராப் dengan 4 12 டாராப் dengan 12 tambah 5 இப்படி எழுதுனாலும் இதே விட தான் வரும். இல்ல சத்துப்பர் டூ டாராப் நாம் டாராப் 12 campur 5 டாராப் 4 இப்படி எழுதுனாலும் ஒரே விட தான் வரும். மாறாத விட. இப்படி எழுதுனாலும் விட சேமா தான் வரும். ஆனா அந்த கீழே வர்றது வந்து பெருக்கல் பண்ணோம், களி பண்ணோம். ஆமா, இது தனித்தனியா காலி பண்ணணும். இது பாருங்க, இது பஞ்சாங், லேபார், திங்கி அந்த மாதிரி டாரா பண்ணி 3 டாரா பண்ண ஆக்சுவலி. ஆனா வந்து இந்த பஞ்சாங் திங்கி வந்து 2 இருக்கிறதுனால 2 தப்பா பண்றோம். ஆனா அதுக்கு பிராக்கெட் போட்டாங்க. பிராக்கெட் போல விட மாறிடும். அது எப்படி வேணா இருக்கலாம், உருத்தன் மாறது பிரச்சனை இல்லை. ஆனா 2 பஞ்சாங்கையும் பிளாஸ் பண்ணணும், 2 லைனையும் பிளாஸ் பண்ணணும். பிளாஸ் பண்றப்ப பிராக்கெட் பண்ணணும். சார் பஞ்சாங் வந்து நார்மலா தம்பா பண்ணோம். மேல இந்த பஞ்சாங் அந்த பஞ்சாங் இப்படிதான் இருக்கும். லேப்பா வந்து அப்புறம் வந்து ஒரு பணம் இப்படி கூட வரலாம் நம்மளுக்கு. இப்ப இப்படி வந்துனாலும் இது வந்து பஞ்சாங் இல்ல, இது வந்து சுரஜடி லேபார். ஆமா தானே? ஆனா பாருங்க, இது ரெண்டுமே சேம் லைன். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம பிளாஸ் பண்ணணும். இது எக்ஸ், இது ஒய். சோ நேரா அப்ப 2 லைன் சேமா உள்ள லைன் வேற வேற ஃபிகர்ல இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் நம்ம தம்பா பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஓகே சார். இது வந்து ஒரு கோடு தான், சேமா தான் இருக்கும். இங்கிட்ட வந்து ஒரே கோடு தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் படம் வச்சுக்கோமே. அப்ப இந்த மாதிரி இருக்கப்ப இது ரெண்டுமே வேற வேற பஞ்சாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம பிளாஸ் பண்ணோம். எக்ஸும் ஒய்யும் பிளாஸ் பண்ணணும். மத்ததெல்லாம் அப்படி இங்க 6, இங்க 4, இங்க 12, இங்க
5 அதே நம்பர் தான், மாத்தி போட வேண்டியது அப்ப. இப்ப புரிஞ்சா? ஓகே சார். Okay, right. Anyone still confusing? Tak dapat, tak faham? இல்ல சார் புரிஞ்சிச்சு சார். Punisha? Okay, done.